Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. சென்னை துறைமுகத்தில் சட்டவிரோதமாக இறக்குமதி செய்யப்பட்ட 26.4 கோடி ரூபாய் மதிப்பிலான கண்டெய்னர்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன. விவரங்களை செய்தியாளர் முரளி வழங்க கேட்கலாம். முரளி, வணக்கம். இந்த கண்டெய்னர்களில் என்னென்ன பொருட்கள் சட்டவிரோதமாக இறக்குமதி செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளிவந்திருக்கு? முழு விவரம் என்ன? வணக்கம். சென்னை துறைமுகத்தில் சட்டவிரோதமாக இறக்குமதி செய்யப்பட்ட 26 கோடி மதிப்புள்ள தடை செய்யப்பட்ட பொருட்களை துறைமுக நுண்ணறிவு பிரிவு அதிகாரிகள் பறிமுதல் செய்திருக்கிறார்கள். வெளிநாட்டில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களின் தரம் மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்வது குறித்தும் சான்றிதழ் பெறப்பட்ட பட்டியலில் உள்ள பொருட்களை மட்டுமே இந்தியாவில் இறக்குமதி செய்ய முடியும் என்பது வழக்கம். அதன்படி இந்திய தர நிர்ணயம் அமைப்பு இந்த பொருட்களுக்கான சான்றிதழையும் வழங்குகிறது. ஆனால் BIS என்ற சான்றிதழ் பெற்ற பொருட்கள் என போலியான பட்டியல் ஆவணங்களை கொடுத்து சட்டவிரோதமாக பல்வேறு வெளிநாட்டு பொருட்களை துறைமுகம் வழியாக கடத்தி வரப்பட்டு இந்த சென்னையில் பல்வேறு விதமாக விற்பனை செய்யப்படுவதாக நுண்ணறிவு பிரிவு காவல்துறைக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. அதன்படி சோதனை மேற்கொண்டதில் பிளாஸ்டிக் பொருட்கள் மற்றும் புகைப்பட சட்டங்கள் இருப்பதாகவும் இந்த தகவல் வெளியாக இருக்கிறது. இந்த நிலையில் 18.9 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வெளிநாட்டு வாசனை திரவியங்கள், அதே போன்று மற்றொரு கப்பலில் இருந்து வரக்கூடிய கண்டெய்னர்கள் இந்த சோதனையானது நடத்தப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு கண்டெய்னரிலும் ஒரு கோடி மதிப்பு 7.5 கோடி என, அதே போன்று மொத்தமாக 26.4 கோடி ரூபாய் மதிப்பிலான இந்த பொருட்களை போலீசார் பறிமுதல் செய்திருக்கிறார்கள். மேலும் இந்த வாசலில் வரக்கூடிய அந்த முகவரியை வைத்து தொடர்ச்சியாக விசாரணைகள் நடத்தப்பட்டு வருவதாகவும் காவல்துறையினர் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி முரளி. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.